ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிண்டுவோட ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கலாமா? மாத கடைசியில் சம்பளம் ஷார்ப்பாக வருதோ இல்லையோ, ஆனால் மாதம் ஷார்ப்பாக 3 ஃபங்க்ஷன்லேருந்து 4 ஃபங்க்ஷன் வந்துடுது. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்களுக்கும் குறை இல்லை, ஆளுங்களுக்கும் குறை இல்லை. ஸோ சிண்டுவோட ஃபங்க்ஷன் வீடியோவில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் எங்களுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 11 o'clock அந்த மாதிரிலாம் வீட்டிலேருந்து கிளம்பி செம்ம வெயில் அன்றைக்கின்னு பார்த்து தான். வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது, பசி வேறு. அதுக்கப்புறமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டு அம்மாட்ட போயிட்டோம். நான் அப்புறம் தம்பிங்க அதுக்கப்புறம் பாப்பாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியே போகிறது எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லையோ, இவங்க ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போவோம், நம்ம ஜாலியாக இருக்கணும். ஆனால் அங்கே போயும் இவங்கள பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். அண்ட் லக்கேஜ் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு ரேப்பிடோ போட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் வேளச்சேரி போகணும். வேளச்சேரி தான் ஃபங்க்ஷனு சிண்டுக்கு. ஸோ வேளச்சேரி போய்ட்டோம். ஆட்டோ ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் ஃபுல் வைப்பில் இருந்தாங்க இவங்க தான் ஜாலியாக. அதில் வேறு ஆட்டோவில் வேறு அண்ணன் வேறு பாட்டில் வேறு போட்டு வச்சுருந்தாரா, பயங்கரமாக ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் செம்ம வெயிலுக்கு குறையே இல்லை. ஏன்டா தலை குளிச்சுன்னு ஆகிடுச்சு. லாஸ்ட் டே நைட் வேறு எங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் இடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக லோ வோல்டேஜ், அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போன நாள் அன்றைக்கின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வெயில் கொடுத்து தலை குளித்து தலை கூட காயில் அந்தளவுக்கு வெறுப்பாக இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு ப்ளஸ் பயம் கலந்த டேன்னு சொல்லலாம். நான் இந்த ஒரு டேக்காக ஒரு 4-5 நாளாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு மேக்கப் பண்ணி, ஒரு ப்ராப்பர் மேக்கப்பு, ஹேர் டூ, சாரீ இதெல்லாம் பண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு பதட்டமான நிலைமை. ஸோ நான் அதை பற்றியே யோசிச்சிட்டே இந்த 2-3 நாள் நைட்டாகவே, சரி என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாம் ப்ராப்பராக வந்துடணும், கரெக்டாக வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டே மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. என்ன தான் அன்னிக்கும் பிரியாவுக்கும் பண்ணியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஹேர் டூ, ஒரே ஒரு சாரீ தான். ஸோ நம்ம மேக்கப் பண்ணி அமுச்சு விட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சாரீ சேஞ்ச் பண்ணணும், லெஹங்கா சேஞ்ச் பண்ணணும், 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர் டூ அப்படின்னும்போது கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இங்கே என்ன பண்ணாலுமே என் மைண்டுக்குள்ளே என் தாட்டு அதே தான் ஓடி இருந்துச்சு. கரெக்டாக பண்ணிடணும், ப்ராப்பராக பண்ணிடணும், எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலி நல்லாவும் வந்துருச்சு. அப்புறம் இங்கேருந்து வேளச்சேரிக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனவுடனே இந்த வெயிலில் பசி தாங்க முடியல. போனவுடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடு சாம்பார், பொரியல் இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு அண்ட் அதுக்கப்புறமா தான் நாங்கள் நெக்ஸ்ட் என்னென்னலாம் ப்ரிப்பரேஷனோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் சிண்டுக்கும் ஒரு 2 o'clock மேலே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி அவளுக்கு மேக்கப்லாம் முடிஞ்சிச்சு. சிம்பிளாக நேச்சுரலாக எந்த ஒரு அவளோட ஃபீச்சரை ஜஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணோம். அது மட்டும் தான் ஒரு மெயின் கோலாகவே இருந்துச்சு. அது சும்மா அது இதுன்னு போட்டு அவளை இருக்கிறவங்களே வேறு மாதிரி மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு மைண்டில் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவுட்புட் நல்லா வந்துருச்சு. அவள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் அழகு பண்ணி காமிச்சோம், அவ்வளோதானே தவிர அவளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல. அண்ட் அம்மாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஜாலியெல்லாம் அழகாக பண்ணியாச்சு, மேக்கப்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா நாங்களாம் ரெடி ஆகிட்டு அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு நாங்களும் கீழே வந்துட்டோம். அண்ட் எங்களுக்காக ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோ நான் போட்ட மேக்கப்லாம் ஆட்டோவில் போனோடனே அப்படியே அடித்த வெயிலுக்கு எல்லாமே சுவாகாவாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா லெஹங்காவில் ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் சாரீ சேஞ்ச் பண்ணி அவங்களோட முறைப்படி ஏதோ ஒயிட் கலர் சாரீ கட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒயிட் சாரீ நான் வீட்டிலே ப்ரீப்ளீட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமா அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் டச்சப் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப வெயில். என்ன தான் பண்ணுது, என்ன தான் ஏர் கூலர்லாம் இருந்தாலுமே ஸ்வெட் ஆகுது. அது ரொம்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா நலங்களாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களோட முறை ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் சாரீ கட்டி அதில் தான் அவங்களுக்கு நலங்கு வைப்பாங்களாம். மஞ்சள் நீராட்டு விழானா அது ஒரு ப்ரொசீஜர்லாம். இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் பாப்பாங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க பாப்கார்ன்லாம் வந்தோடனே அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடிச்சாங்க. டேடி, மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய வீட்டுக்காரர், எங்கள் ஆள் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தட்டு பஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சிடும். டேடியும் மம்மியும் பார்த்திங்கன்னா சேம் கலர் ட்ரெஸ் போட்டு அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் தட்டு வசலாம் எடுத்துகிட்டு வச்சோடனே இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சாரீக்கு அப்புறமா இன்னொரு சாரீ அது அதுதான் பட்டு புடவை, லைக் மெயின் புடவை சொல்லுவாங்களே. ஸோ இதுக்கப்புறமா தான் அது சேஞ்ச் பண்ணும்.
அண்ட் இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் நியர்பைலே ஷாப்ஸில் வாங்கிட்டோம். ஒரு கடை நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு குறை இல்லைல்ல, அதுதான் தெரியும்ல. ஒரு வாட்டி எல்லா ஃபங்க்ஷனும் வாங்கி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இந்த கடையில் இது கிடைக்கும், அந்த கடையில் இது கிடைக்கும். நேராக போக வேண்டியதான், எல்லாத்தையும் வாங்க வேண்டியதான், மூட்டை முடிச்சுலாம் எடுத்து ஆட்டோவில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுதான். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸாக எல்லாருக்குமே என்ன தெரியும். அண்ட் வந்து எல்லாருமே வந்து நம்ம சேனல் வேறு பார்க்குறாங்களா, கேட்குறாங்க வீடியோ எப்போ போடுவேன், வீடியோ எப்போ போடுவேன்னு கேட்டாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ஜாலியாக கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து சாரீ சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து பட்டு புடவை. அதை வந்து சேஞ்ச் அதுக்கப்புறமா அகைன் ஒரு நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சின்ட்டு ஒரு மாதிரி டயர்டாயிட்டா, பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு குழந்தைக்கு. அதுக்கப்புறமா அந்த சாரீலாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மறுபடியும் தட்டுலாம் வச்சு கொடுக்குறது, இந்த ஜுவல்ஸ் கொடுக்குறது, மொய் கொடுக்குறது, இதெல்லாமே ஒரு சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் நடந்துச்சு. அண்ட் என்ன தான் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ண வச்சாங்களே, எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. என்ன பண்ணுறதுலே தரல. அதுக்கப்புறம் மாமா வேற கூப்பிட்டு அந்த இதெல்லாம் போட வச்சாங்களா, ஒரு மாதிரி சூப்பர் ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து ஒருத்தவங்களாம் தட்டெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரீ எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே எங்களுக்கு வேறு லைட்டாக வயிறு பசிக்கு வேறு ஆரம்பிக்க மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே நம்ம வந்து இவங்க நலுங்கு வைக்கிறாங்க, இந்த மொய்லாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே லைட்டாக கீழே ஒதுங்கிட்டோம். இவங்க எல்லாருமே பார்த்திங்களா நம்ம மக்கள் தான், நம்ம மக்கள். நானும் ஒரு பெரிய யூடியூபர்னு நம்பி நான் வீடியோ எடுத்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்டென்ஷன் மூடுக்கு வந்துடுவாங்க. ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமாயா இந்த உலகம் நம்மளை நம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மொமெண்ட்டில். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, அண்ட் வந்து எங்கள் அத்தை, பெரியம்மா, அம்மாவோட ரிலேட்டிவ்ஸு, அந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேர் எல்லாருமே எங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 80% எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். அண்ட் இவங்க தான் வந்து தங்க மகள், கோல்டன் உமன் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே இருந்தாங்க. அண்ட் அப்படியே 2-3 வீடியோஸ்லாம் எடுத்து தள்ளி தாக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டோம். லைட்டாக வயிறு பசிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க்கு, மேக்கப் அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன்னா, ஸோ வந்து நம்ம வயிறை ஃபில் பண்ணிட்டு வந்துடலான்னு கீழே போனோம். டாடி வந்து பாப்பாவை கீழேயே விடலை, அவங்க தான் முக்கால்வாசி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் கீழே போய் பார்த்தா சொர்க்கங்க. எங்கே போனாலும் அண்ணன் தான், அண்ணன் கையால் சாப்பாடுனாலே அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து கீழே போனோடனே நம்மளுக்கு வந்து இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அண்ட் வந்து ரைஸு, சாம்பார், குழம்பு இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக சாப்பிட்டோம். காலையிலேருந்து பண்ண ஒர்க்குக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னே எனக்கு போகவே மனசு இல்லை, என்னால் எந்திரிக்கவே முடியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் நான், மாமா, டேடி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ட் வந்து சாப்பிட்டு நாங்கள் மொய்யெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கிளம்பி வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. காலையிலேருந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சா, அப்புறம் கிளம்பும் போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வெளில தான் நடந்தாலும் கடைசியாக வீட்டுக்கு தானே போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சா லேட் நைட் ட்ராவல்லாம் பண்ணி. எனக்கு வந்து அப்படியே அந்த வேளச்சேரியிலேருந்து நான் பள்ளிக்கரணைலாம் தாண்டி இந்த பக்கம் பல்லாவரம் வர வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. இப்போ தான் வெளியெல்லாம் போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்டு அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக சூப்பராக போயிடுச்சு. இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்ம வீட்டில். நான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.